ஏழை மக்களை ஏமாற்றிய திமுக ஆட்சி தமிழகத்திற்கு தேவையா என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய எடப்பாடி பழனிசாமி, கடந்த 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்காக எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். விவசாயிகளுக்கான திட்டங்களை செயல்படுத்தாமல் திமுக அரசு ஏமாற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கிவிட்டு தற்பொழுது இந்தியாவை மீட்போம் என ஸ்டாலின் கூறி வருவதாக அவர் விமர்சித்தார். திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் பெருகிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் அனுதினமும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் புழக்கம் என குற்றச்செயல்கள் அரங்கேறி வருவதாக அவர் சாடியுள்ளார். போதைப் பொருளை கடத்தும் நபரைதான் அயலக அணி என்ற பெயரில் திமுக அரசு வைத்திருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். திமுக ஆட்சியில் குப்பைக்கும் வரி போட்டுவிட்டதாகவும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுகவின் பல்வேறு திட்டங்களை நிறுத்திவிட்டு மக்களை பார்த்து நீங்கள் நலமா என்று ஸ்டாலின் கேட்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். தேர்தல் நேரத்தில் நிறைய அறிவிச்சவர் சொன்னார், மாதந்தோறும் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானினார், கொடுத்தாங்களா? இப்ப என்ன சொல்றாரு தேர்தல் அறிக்கையில 500 ரூபாய் மானியமா? அப்பா, எப்படி எல்லாம் போய் பேசுறீங்க? எப்படி எல்லாம் மக்களை ஆசை தூண்டி ஓட்டுகளை பெற இப்படி தந்திரமா கவர்ச்சிகரமா பேசி உடைய வாக்குகளை மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்குவதற்கு தான் இப்படிப்பட்ட அறிக்கை. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அறிக்கை 100 ரூபாய், அதை கொடு. 100 நாள் வேலை திட்டம் 150 நாள் உயர்த்தினாங்களா? ஊதிய உயர்வுனாங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியருக்கு ஊதிய உயர்னாங்க, கொடுத்தாங்களா? ஒன்னும் கிடையாது. தாலிக்கு தங்கம் 25,000 30,000 தரணாங்க, 50,000 60,000 தானாங்க, திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க. இப்படி அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டமெல்லாம் ரத்து செய்துதான் திமுகவுடைய பெரு சாதனை.